பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேயான கருத்து மோதல் நீடித்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த மாதம் 17ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுடன் அதற்கு அவர் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி தைலாபுரத்தில் பாமக மாநில நிர்வாக குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் முடிந்ததும் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸுக்கு அவர் வருகிற 10ஆம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டுமென மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை என்றால் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராமதாஸ் அளித்த கெடு நேற்றுடன் முடிவடைந்துள்ளதால் இன்று அன்புமணி மீது ராமதாஸ் கட்சி விரோத நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் திருச்சியில் மேற்கொள்ள உள்ள பிரச்சாரத்திற்கு காவல்துறை தரப்பில் 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுக்கொள்வதாக தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி சனிக்கிழமை விஜயின் பிரச்சாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு விதிக்கப்பட்ட 23 நிபந்தனைகளின் விவரம் குறித்து தெரிய வந்துள்ளது. அதன்படி திருச்சியில் விஜய் பிரச்சாரம் செய்யும் இடம் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வணிக பகுதி என்பதால் காலை 10:35 மணி முதல் 11 மணி வரை நடக்கும் பரப்புரைக்கு கட்சியினர் காலை 9:35 மணிக்குள் வர வேண்டும். தவேக தலைவர் விஜய் எந்த பகுதியிலும் ரோடு ஷோ, வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. அதேபோல் விஜயின் வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்பட மாட்டாது. முன்னும் பின்னும் தவேகவினர் ஊர்வலமாக வரக்கூடாது. பட்டாசுகள் வெடிக்க அனுமதி இல்லை. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வைத்திருக்க கூடாது. இசைக்குழு பயன்படுத்தப்படக்கூடாது. பரப்புரையின் போது வரக்கூடிய வாகனங்களுக்கு உண்டான பார்க்கிங் வசதிகளை தாங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் காவல்துறை அனுமதிக்கும் வழித்தடத்தில் மட்டுமே பரப்புரைக்கு வருபவர்கள் வர வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வருவதை தவிர்த்திட வேண்டும். விஜய் பரப்புரையின் போது கலந்து கொள்ளும் எவரும் கம்பு, குச்சி, பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருத்தல் கூடாது. பொதுமக்களுக்கும் சட்ட ஒழுங்கிற்கும் இடையூறு ஏற்படாத வகையில் நடத்தப்பட வேண்டும். மருத்துவ வசதி, குடிநீர், முதலுதவி சாதகங்கள், ஆம்புலன்ஸ் வசதி, தீயணைப்பு சாதனங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும். காவல்துறைக்கு உதவியாக தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். பிறர் மனம் புண்படும் வகையிலோ பிற ஜாதி மதத்தினரை புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. அதேபோல் பெட்டி வடிவ ஒளிபெருக்கியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கூம்பு வடிவ குழாயை கட்டாயம் பயன்படுத்தப்படக்கூடாது. மாவட்டம் வாரியாக யார் தலைமையில் எத்தனை வாகனங்களில் எத்தனை தொண்டர்கள் வருவார்கள் என்ற விவரமும், தலைமை தாங்கி அழைத்து வரும் பிரதிநிதிகள் தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்களும் முன்னதாகவே அளிக்கப்பட வேண்டும். பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ சேதம் ஏற்படுத்தப்படக்கூடாது. சேதம் ஏற்படுத்தினால் சூழ்நிலைக்கேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும். அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின்விளக்கு கம்பங்கள், மின்மாற்றிகள், வாகனங்கள், கொடி கம்பங்கள், சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மீது ஏறிக்கொண்டு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. பரப்புரை முடிந்தவுடன் அமைதியான முறையில் கலைந்து செல்ல வேண்டும். பிளக்ஸ் பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கப்படக்கூடாது. பரப்புரையில் அனைவரும் காவல்துறை விதிகளுக்கு உட்பட்டே நடந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பள்ளி மாணவர்களும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகளுக்கும் போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். ஆம்புலன்ஸில் சென்று வர எவ்வித தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது. மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் காவல் அதிகாரிகளால் அவ்வப்போது வழங்கப்படும் அறிவுரைகளையும் பின்பற்றி நடப்பதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். நிபந்தனைகளில் எவையேனும் மீறப்படும் பட்சத்தில் பரப்புரையை இடையிலேயே நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். நேற்று முன்தினம் 140வது தொகுதியாக தொண்டமுத்தூரிலும் 141வது தொகுதியாக கிணத்துக்கடவிலும் பிரச்சாரம் செய்தார். நேற்று பொள்ளாச்சி வால்பாறை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலை பேருந்து நிலைய பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: அதிமுக 4ஆக போனது 3ஆக போனது என சொன்னார்கள். எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் காண்பிப்போம். இப்படி சொல்லித்தான் தொலைக்காட்சிகளில் அவதூறு பரப்பி வருகிறார்கள். திமுக தலைமையில் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன என்றும் தங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாகவும் ஸ்டாலின் எப்போது பேசினாலும் குறிப்பிடுகிறார். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை மக்களை நம்பி இருக்கிறது. மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என முடிவு செய்வார்கள். அதனை மறந்துவிட்டு ஸ்டாலின் எப்போதும் கூட்டணி தான் தங்களை வாழ வைப்பது போல நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் அந்த நிலையில் இல்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றனர். மேலும் திமுக
தலைவர் சொல்கிறார், திமுக கொள்கைதான் எல்லா கூட்டணி கட்சிக்கும் இருக்கிறதாம். ஒரே கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன என்றால் எல்லா கட்சிகளும் திமுகவிற்கு சென்று விடலாமே, தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கை அடிப்படையில் தான் கட்சி செயல்படும். ஆனால் திமுக அப்படியல்ல. கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதனை விழுங்கிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். கூட்டணி கட்சிக்காரர்கள் உஷாராக இருந்தால் உங்கள் கட்சிகளை காப்பாற்றிக் கொள்ளலாம். தேர்தல் வருவதற்குள் திமுக உங்களை விழுங்கிவிடும். மேலும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே கூட்டணியை உடைப்பதற்காக பேசுகிறார் என சொல்கிறார்கள். நாங்கள் யாரும் உங்கள் கூட்டணியை உடைக்க வேண்டிய அவசியமில்லை, நீங்களே உடைந்து விடுவீர்கள். திமுக கூட்டணியில் முரண்பாடு உள்ளது. தேர்தல் வரை அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா, தாக்கு பிடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுக்கு எதிராக 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கான பதிலை 31ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அவர் பதில் அளிக்காததால் செப்டம்பர் 4ஆம் தேதி தைலாபுரத்தில் நடந்த பாமக மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் மீண்டும் 10ஆம் தேதிக்குள் விளக்கம் தருமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை என்றால் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கெடு நேற்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, அன்புமணி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க காலக்கெடு வழங்கப்பட்டது. இருப்பினும் 16 குற்றச்சாட்டுகள் குறித்து பதில் கூறாததால் அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையானது, சரியானது என்று உறுதி செய்யப்படுகிறது. அன்புமணியின் செயல்கள் தலைமைக்கு கட்டுப்படாத வகையில் உள்ளன. அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராக அவர் செயல்பட்டுள்ளார். இதனால் பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவதுடன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்புமணி நீக்கப்படுகிறார் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், கட்சி நிர்வாகிகள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் பாமக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கட்சி விதிகளின்படி நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பின்பே அன்புமணி மீது தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். மூத்தோர் சொல் எதையுமே அன்புமணி கேட்கவில்லை. பல்வேறு தரப்பினர் அறிவுரை கூறினாலும் ஏற்கும் நிலையில் அன்புமணி இல்லை. மிகவும் போராடி பாமகவை வளர்த்தேன். கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அன்புமணிக்கு இல்லை. அன்புமணி வேண்டுமானால் தனி கட்சி தொடங்கட்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஏற்கனவே 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்துள்ளதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் மாநிலம் முழுவதும் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளில் 68,000க்கும் மேற்பட்ட பூத் வாரியாக உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதில் பங்கேற்போர் அனைவரும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழியை இருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் விகிதாச்சாரத்தை குறைக்கும் தொகுதி மறுவரையருக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மக்களின் உரிமையை பறிக்கும் நடவடிக்கைகளை எதிர்த்து நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் தேர்வு உள்ளிட்ட இளைஞர்களின் கல்வி வேலைவாய்ப்பை தடுக்கும் திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ்மொழி, பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் அதன் மரியாதையை தகர்க்கும் பாகுபாடுகளுக்கு எதிராக களமிறங்குவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். இவ்வாறு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள் குறித்து சீமானிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நான் பாமகவில் இருந்தவன், இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே உள்ள தனிப்பட்ட பிரச்சனை தான். இருவரும் சேர்ந்து பேசி இந்த பிரச்சனை சரி செய்து கொள்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்த சீமான், பள்ளி குழந்தைகளை பசியோடு பள்ளிக்கு வர வைத்ததுதான் திமுக அரசின் சாதனை என்று சாடினார். மேலும் இலவசங்களை கொடுத்து மக்களை கையேந்தும் நிலைக்கு கொண்டு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களை தலைநிமிர வைப்பேன் என்று கூறுவது சாதனை அல்ல, வேதனை என்று கூறினார். விஜயின் அரசியல் குறித்து தொடர்ந்து பேசிய சீமான், ரோடு ஷோ, கூட்டு ஷோ என கை காட்டி செல்வது மக்கள் சந்திப்பு கிடையாது. மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் உண்மையான மக்கள் சந்திப்பு. ஆனால் விஜய் அவ்வாறு மக்களை சந்திக்கவில்லை. ஒரு
ஒரு நட்சத்திர பிரபலம் என்றால் வாக்குகள் மட்டுமே கேட்க வருவீர்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று தெரிவித்த சீமான் 2026 தேர்தலில் வாக்குகள் எண்ணப்படும் போதுதான் விஜயின் உண்மையான செல்வாக்கு என்ன என்பது தெரியும் என்று சவால் விடுத்தார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.